அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பீமாசா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா புரோட்டா செய்ய போகிறோம். எப்படி வாங்கன்னு பார்க்கலாம். முட்டை இல்லாமல் புரோட்டா செய்ய போகிறோம். சாஃப்டாக சூப்பராக இருக்கும். 2 கிலோ மாவு வச்சு நாங்கள் செய்ய போகிறோம். அளவெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். எவ்வளோ ஊற்றுறோன்னா ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். அடுத்தது உப்பு போட போகிறோம். 1 ஸ்பூன் உப்பு நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம். நிறைய பேர் கரெக்டாக சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுட்டாங்க. இப்போ 2 அப்போடு 3 ஸ்பூனு 3 ஸ்பூன் போட்டு உப்பு போட்டாச்சு. இப்போ அடுத்தது ஆப்ப சோடா போட போகிறோம். ஆப்ப சோடா நிறைய போடக்கூடாது, ஒரு 1/4 ஸ்பூன் போடணும். போடுவோம். இப்போ கையை விட்டு நல்லா கரைக்கணும். தயிரை ஊற்றுவேன் எதாவது கேட்கலாம். தயிர் போடுறாங்க பார்த்துக்கிடுங்கப்பா. 1 ஸ்பூனு 2 ஸ்பூனு போடுறாங்க. 2 ஸ்பூன் தயிர் போடுறாங்க. நல்லா கையை வச்சு உப்பு சர்க்கரை அந்த தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். பேசுங்கண்ணா. ஒன்றும் இல்லை, லெமன்லாம் வேண்டாம். இதே நல்லா அந்த கட்டி இல்லாமல் உப்பு சர்க்கரை எல்லாமே கரையணும். அதே மாதிரி கரைக்கிறாங்க. யார் செய்கிறாங்க? ஓகேவா மக்களே? வெரி குட். மருமக ஊரில் இருந்து வந்திருக்காங்க, அவங்க தான் செய்கிறாங்க. உப்பு பத்தாட்டா திருப்பி போட்டுக்கலாம். அந்த தண்ணியிலே நல்லா நம்ம கரைச்சிக்கிட்டு இப்போ உப்பு போட்டோம். 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டோம், போதும். இப்போ நம்ம கரைச்சிட்டோம்ல, அந்த கொஞ்சம் தண்ணி எடுத்து கிண்ணத்தில் வச்சுருக்கோம். ஆனால் பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம மாவு பேசும்போது தண்ணி கூடிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால மாவு பேச தண்ணி பத்தாட்டா நம்ம ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவை போட்டு பிசைய போகிறோம். எப்படி வாங்க பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக கொட்டிடுறியா? குறைச்சின்னா கொஞ்சம் போடணும். மலையாளத்தில் குறைச்சி இது கேரளா ஸ்டைலில் செய்கிறாங்க பரோட்டா. முட்டை இல்லாமல் சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக. ஏற்கனவே நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு நம்ம மக்களும் இதை செய்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். மீதி இருந்த வெள்ளத்தையும் இப்படி ஊற்றி நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். மாவு பிசைதுக்கு பாருங்கள் எப்படி பிசைகிறாங்க. இப்போ 2 கிலோவுக்கு நீங்கள் 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றணும். தண்ணி பத்தலை. சில மாவு தண்ணி இழுக்கும், சில மாவு தண்ணி இழுக்காது. இது கேரளாவில் வாங்கின மாவு, நல்லா லூஸாக இருக்குது. தண்ணி இழுக்குது பயங்கரமாக. லூஸில் வாங்கினது. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லாட்டா கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாம். நாங்கள் போட்ட உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு தண்ணியில் கரைச்சி ஊற்ற போகிறாங்க. உப்பு சர்க்கரை அப்புறம் வெல்லம் 3 ஊற்றி கரைச்சி இல்லை. அது கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம பிரியாணிக்கு குழம்புக்கெல்லாம் எப்படி இருக்குது? காரம் உப்பு புளி கரெக்டாக இருந்தால் தானே அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான்ப்பா. இப்போ திருப்பி தண்ணி சர்க்கரை உப்பு கொஞ்சம் தயிர் ஊற்றி கரைச்சிக்கிட்டாங்க. கரைச்சி திருப்பி அதில் ஊற்றுறாங்க. தொளிச்சுன்னு தண்ணி நிறைய இருக்குது. இந்த மாவு பாருங்கள். மாவு பிசைஞ்சு அடிக்கிறது தாங்க இருக்குது பரோட்டா. இப்போ நல்லா நம்ம மாவு பிசைஞ்சுக்கிட்டவங்க பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவோடி கொஞ்சம் லூஸாக இருக்குது. நல்லா நகர்த்தி நல்லா தூக்கி போட்டு பந்தாடணும். இந்த மக்களை பந்தாட மாதிரி தூக்கி போட்டு நல்லா பிசையுங்க. ஒரு தூக்கி போட்டு பார்ப்போம். எந்திரிச்சிட அப்படி இப்படி தூக்கி போட்டு நல்லா அடித்து அதுக்கு மேலே எண்ணெயை ஊற்றி நல்லா தடவி அப்படியே 2 ஹவர் ஊற வச்சிடணும். லாஸ்ட்டாக நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய்
அப்படியே நல்ல இடம் தடவி ட்ரை ஆகக்கூடாது மாவு. அப்படியே மூடி வச்சிடலாம். இல்லாட்டா ஒரு ஈர துணி, காட்டன் துணி எடுத்து, நம்ம வெள்ளை துணி காட்டன் துணி எடுத்து அதுக்கு மேலே அப்படியே கவர் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம இது 2 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ புரோட்டா வீசுறதெல்லாம் பார்த்துடலாம். பால் பிடிச்சி எண்ணெய் ஊற்றி அப்படியே விரைய வைக்கிறாங்க பாருங்கள். கையை பால் எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள். நல்லா அழகாக சூப்பராக எடுக்க. இன்னொரு எடுத்து காட்டுப்பா. எங்கள் மருமகள் கேரளா புரோட்டா செய்கிறா எப்படி இருக்குன்னு நீங்களும் அதே மாதிரி சூப்பராக வருது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் எடுக்கணும். இதே மாதிரி எல்லாம் எப்படி உள்ளே வச்சு எடுக்கிறாங்க பாருங்கள். இப்போ நிறைய பேர் கடையில் வாங்குறதில்ல, வீட்டிலே போடுறாங்க. நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. என்றைக்கா ஒரு நாள் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆசையாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து இப்படி கையை வச்சு இதுதான் பெஸ்ட்டுப்பா. ரொம்ப நேரம் ஊறுறதுனால ஈஸியாக வருது. இல்லாட்டா கையால் அவங்களால முடியாட்டா சப்பாத்தி உருட்டுக்கட்டை வச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து வீசுகிறாங்க. இப்போ சுற்றி வச்சுருவாங்க. இறக்கி கட்டு அப்படியே ரவுண்டாக சுற்றி வச்சுட்டாங்க. நீ கையில் சுற்றும் போதும் அப்படியே காட்டு. அப்போ தான் நல்லா தெரியும். எப்படி வீசுகிறாங்க, சூப்பராக வீசுகிறாங்க. இப்போ கீழே இறக்கி வீடியோவில் இதே மாதிரி எல்லாம் நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை, எல்லா மாவை இதே மாதிரி தட்டில் உருட்டி வச்சிட வேண்டியதான். இங்கே பாருங்கள். இதே மாதிரி எல்லாம் உருட்டி வச்சுட்டு தட்டி தோசைக்கல்ல போட்டு எடுத்துட வேண்டியதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம எடுத்து வச்சுருக்கோன்னா இதே மாதிரி பரத்தி இப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தால எல்லாம் தட்டி தோசைக்கல்ல போட்ட வேண்டியது. இது எப்படி இப்போ தட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பராக தட்டியிருக்காங்க. எந்த கை வச்சு தட்டணும்ப்பா? இந்த உள்ள கையை வச்சு இப்படி தட்டணும். இப்படி பண்ணக்கூடாது. தோசைக்கல்ல அடுத்தது அப்படி எண்ணெய் போட்டு அப்படி தட்டுறாங்க பாருங்கள். ஈஸியாக செய்கிறாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக செய்கிறாங்க கேரளா மருமகள். இப்படி தோசை தோசைக்கல்ல அப்படி கரண்டியால் எண்ணெய் ஊற்றுறாங்க. நம்ம ஸ்பூனால் ஊற்றுவோம், அவங்க தோசை கரண்டியால் ஊற்றுறாங்க. 3 ஒன்றா சுட்டு அடிக்க எடுத்துக்கிட்டு இப்படி வந்து என்ன பண்ண போகிறாங்க, கொஞ்சம் எண்ணெய் தட்டுறாங்க பாருங்கள். சூடோடி தட்டினா தான் நல்லா சாஃப்டாக இருக்குமா. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். எத்தனை போட்டா இருக்குப்பா? 3 இருக்குது. அடுக்கடுக்கா சூப்பராக சுட்டாச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். லேயராக இருக்குது. எடுத்துக்காட்டுமா என் பேரை வேண்டிய எடுத்துக்காட்டு. லேயராக சூப்பராக இருக்குது பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.